திரேதாயுகத்தில் வந்திருந்தோம்னா who is கிருஷ்ணா நெக்ஸ்ட் அவதாரம். ஓகே, இப்போ நம்ம கல்கி அவதாரத்தை ஒன்றும் பெரிய பிடிப்பு இல்லைல்ல, ஏன்னா வரப்போகிற அவதாரம் அவ்வளோதானே. அப்போ ராம அவதாரத்தை வந்திருந்தோம்னா கிருஷ்ணனே ஊயிசின்னு கேட்டிருப்போம். ஒருவேளை கிருத்தயுகத்தில் வந்திருந்தோம் வச்சுக்கோங்களேன், நிருசிம்மன் வாமன் அந்த ரேஞ்சில் போயிருக்கும். ராமா ஊயிஸ் ராமா என்ன பண்ண போகிறான் அவன் வந்து, எல்லாம் அடுத்த யுகம்லாம் ஒன்றும் சரியா இருக்காதுன்னு கிருத்தயுகத்துக்காரா சொல்லுவா, திரேதாயுகம்லாம் எவ்வளோ பாடு தெரியுமா அப்படின்னு சொல்லியிருப்பான். அதில் ஒரு ராம அவதாரம்னா ஒரு பெரிய வேலை இருக்காது. ஸோ கிருத்தயுகத்தில் இருந்தாலோ திரேதாயுகத்தில் இருந்தாலோ துவாபரயுகத்தில் இருந்தால் எல்லாத்தையும் மிஸ் பண்ணியிருப்போம். கலியுகத்தில் வந்ததுனால வராகவதாரத்திலிருந்து கிருஷ்ணவதாரம் வரைக்கும் ரைட் ராயலாக அனுபவிச்சுண்டு இருக்கும். அவ்வளோ பெரிய பாக்கியம் நிஜமாவே. ஒருவேளை ராமவதாரத்துக்கு முன்னாடி இருந்திருந்தோம் வச்சுக்கோங்களேன், ஸ்ரீரங்கம் திவ்ய தேசமே இல்லை. ராமவதாரத்தில் தான் ஸ்ரீரங்கம் திவ்ய தேசம் ஆகிறது. அதுக்கு முன்னாடி அது வெறும வண்டினம் உரளும் சோலை, மயிலினம் ஆளும் சோலை, கொண்டல் மீதனவும் சோலை, குயிலினம் கூவும் சோலை, அவ்வளவுதான். ரங்கன ராமன் விபீஷணிட கொடுத்தாரோ அண்டர்கோன் அணியரங்கன் அமரும் சோலை ஆச்சு. இல்லைன்னா அது வரைக்கும் 2 ஆற்றங்கரை நடுவில் அது பாட்டுக்கு ஒரு பொட்டல் காடு, ஒரு தீவு, ஒரு ஜீவன் சீன்றதுக்கு ஆள் கிடையாது. காவேரியில் நீச்சல் அடிக்கிறான்னு அந்த பக்கம் போய் உட்காந்து பாடுபடி ஐயோ இது ஸ்ரீரங்க க்ஷேத்திரம் பூலோக வைகுந்தம்ன்றது கிடையாது. ராமவதாரத்தில் ராமனோட இருந்தவாளுக்கு தான் அது ஸ்ரீரங்கம் திவ்ய தேசம்ன்ற ஒரு அபிமானமே வந்துவிட்டு. என்னடான்னா கலியுகத்தில் வந்ததுனால இவ்வளவு பாக்கியம். ஒருவேளை கிருஷ்ணன் காலத்தில் இருந்தால் கூட மலையப்பனை பற்றி தெரிஞ்சிருக்காது. ஏதும் தர நிற்கும் கருணை கடலன்னை என்றும் இருந்திட ஏது குறை எனக்குன்னு மலையப்பா அப்படின்னு சொல்றதுக்கு வந்திருக்காது. ஏன்னா கலியுகத்துக்காக வந்தவன் மலையப்பன். மலை பழசு, மலையப்பன் புதுசு. அப்போ என்னடான்னா கலியுகத்தில் வந்ததுனாலே பாக்கியம். அதுவும் நாம் இந்த ஜென்ரேஷனில் வந்தோம் இல்லையா, அந்த 2000 இருக்கோம் இல்லையா, இதில் என்னடா பாக்கியம்னா ராம்லல்லா கோவில் வரைக்கும் கட்டி பார்த்து அபிஷேகம் பண்ணிட்டு ஜோரா ராம்லல்லா ராம்லல்லான்னு சொல்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சிருக்கு. நம்முடைய அப்பா அம்மாவுக்கு கிடைக்காத ஆசீர்வாதம் நமக்கு வாய்ச்சிருக்கு. அப்படின்னா நாம் எல்லாம் பாக்கியவான்கள். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னமோ இருக்கேன்னு சொல்லாதீங்க, நன்னா இருக்கேன்னு சுவாமி நன்னா வச்சிருக்கார், குறை ஒன்றும் இல்லைன்னு தைரியமாக சொல்லலாம். அதனால தான் மகாத்மாக்கள் எல்லாரும் கூட கலியுகத்தில் பிறக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஏன்னா பகவத் அனுபவம். கலியில் பிறக்கல வச்சுக்கோங்களேன், இந்த அர்ச்சாவதார மூர்த்திகளுடைய அனுபவம் கூட குறைஞ்சு போயிடும்.